ஒரு நிமிஷம் பேர் வந்துட்டு சுல்தோ. எங்கள் அப்பா திமுக வந்து கவுன்சிலராக இருக்காரு. அவருக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. நான் காலேஜில் இருந்தேன், அதனால எனக்கு சரியாக என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு கொடூரமாக எங்கள் அப்பாவை கொண்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு இன்னமும் எனக்கு தெரியல. எதனால கொண்டாங்க எதுன்னு தெரியல. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நியாயத்தை கேட்கறதுக்காண்டி இருக்கோம். பாடியை விட வேண்டாம். பாடி எடுக்கவே கூடாது. நியாயம் கிடைக்காம நாங்கள் எடுக்க விட மாட்டோம். எங்கள் அப்பாவை நான் கூட்டே போக மாட்டேன். நியாயத்தை கிடைச்சா மட்டும்தான் இது வந்துட்டு காவல்துறை வந்துட்டு எடுத்து இந்த வந்து நியாயத்தை வந்து சொல்லணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லணும். சொன்னாதான் நாங்க இங்க இருந்து பாடி எடுத்துட்டு போவோம். சொன்னாதான் பாடி எடுத்துட்டு போக மாட்டோம். எங்க அப்பாவை எடுத்து நாங்க போகவே மாட்டோம். எவ்வளவு நாள் இருந்தாலும் இங்கே இருக்கட்டும். நாங்களும் இங்கே இருந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம். தெரிஞ்சு ஆகணும். ஒரு ஆளுங்கட்சியில இருந்தாரு, எங்க அப்பா வந்து ஆளுங்கட்சியில இருந்தாரு. அதெல்லாம் இல்ல. கொடூரமா கொண்டிருக்காங்க. அப்படி எங்க அப்பா என்ன பண்ணாரு எனக்கு தெரியல. அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணவே மாட்டாரு. அவர் எல்லாத்துக்கும் நல்ல சமூக சேவை தான் பண்ணுவாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அவருக்கு எப்படி இந்த கொடுமை நடந்துச்சுன்னு எனக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும். கிடைக்காம நாங்க இந்த நவரவே மாட்டோம். எங்க அப்பாவை பாடி எடுக்கவே மாட்டோம். எங்க அப்பாவை கூட்டிட்டு போகவும் மாட்டோம். ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் தான் சொல்லு. ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் தான் எங்க அப்பா. இந்த பகுதிக்கு யார் பேரு சந்தேகம் தெரியல. சந்தேகப்படுற அளவுக்கு யாருமே அப்பா பழகவும் இல்லை, எதுவுமே தெரியல. யார் மேலும் சந்தேகம் இருந்த பாடி என்ன பண்ணணும்? கொடூரமான கொலை நடந்தது, எதனால கொன்னாங்க அது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். போலீஸ் தரப்புல நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. நாங்க எதை 3 நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு தொழில் இது கூட எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சா மட்டும்தான் நாங்க எங்க இருந்து போவோம். யாரு வந்து கொலை பண்ணாங்க, எதனால கொலை பண்ணாங்க எனக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் எங்க அப்பாவை இங்க இருந்து நான் எடுத்தே தீருவேன்.